கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் 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 வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை கீழ்ப்படிதலை குறித்து. ஹல்லேலூயா! பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல்ன்றது மிக அவசியம். அது எப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா, நாம் சிறு குழந்தை முதற்கொண்டு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நம்ம வளர்க்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக இப்பொழுது நாம் கீழ்ப்படுது. உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? இப்போ நம்ம பிள்ளைங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்கள்லாம் அவ்வளவா அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனால் இப்போ காலத்தில் பார்த்தா பெற்றோர்கள் ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் கூட இப்போ அநேக குடும்பங்களில் இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலை காலங்களில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குது. ஏன் இப்போது நம்ம பிள்ளைங்கள் நமக்கு கீழ்ப்படியவில்லை அப்படின்னு சொன்னால், நாம் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நாம் நடத்தவில்லை. அதனால தான் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை. அதுதான் உண்மை. காரணம் நம்ம தான். அதான் ஒரு பாட்டு பாடுறாங்களே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்ல விடாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. குழந்தை நல்ல குழந்தை தான். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கீழ்ப்படிதலை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? கீழ்ப்படிதல் முதல்ல எங்கே வரணும்? அம்மாட்ட வரணும். அம்மா சொன்னால் கேட்கணும், அப்பா சொன்னால் கேட்கணும், தாத்தா பாட்டி பெரியவங்க சொன்னால் கேட்கணும். இந்த இந்த ஒரு இது ஒரு முக்கியம். இதை நாம் முக்கியப்படுத்தி பிள்ளைகளை வளர்த்திருந்தால் அந்த பிள்ளை நிச்சயமா, அது இப்போ இல்லை, அது கல்யாணம் முடித்து குழந்தை பிறந்த படம் கூட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும். பெரியவங்க சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணும், நிச்சயமாக கீழ்ப்படியும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை பிரியமானவர்களே. பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர் கீழ்ப்படுகிறாங்க. எனக்கு இது தா, ரைட்டு, இப்போ நான் செய்ய மாட்டேன், ரைட்டு. நேற்று ஃபோனில் பேசும்போது நான் கேட்குறேன், 10வது படிக்குது ஒரு பொண்ணு. ஆனால் ஸ்கூல்லேயே நான் நல்லா படிச்சிடறேன்னு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செல்லு தான் பார்க்குது. 10வது படிக்குது அந்த பிள்ளை, நல்ல மார்க் எடுக்குது. ஆனால் 3வது ரேங்க் எடுக்குது. நான் தான் ஸ்கூலில் படிச்சிடறேன்ல, என்னையே நீ வீட்டில் நீ என்னை படின்னா நான் படிக்க மாட்டேன். அப்போ நான் இப்போயும் அப்படித்தான் இருக்காளா, 10th அப்படித்தான் இருக்காளா, இல்லை புக்கு படுத்து படிக்கிறாளா அப்படின்னா, அது நாங்கள் வாயை திறந்துடக்கூடாது. நாங்கள் வாயை திறந்தா அவள் கேட்க மாட்டான். எப்படி வளர்ப்பு பாருங்கள். பெற்றோர் வாயை திறந்தா பிள்ளைங்க ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்களாம். அது அந்த வீடு மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது. இன்றைக்கு வீட்டில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா ஒரு 1.25 வயசில் விவரம் தெரியும் பாருங்க. அப்பொழுதிலிருந்து அந்த பிள்ளைங்களை உட்காரு அப்படின்னா அந்த பிள்ளைங்க உட்காரணும், நில்லு அப்படின்னா நிற்கணும். இது கண்டிஷன் இல்லை, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் ட்ரீட்மெண்ட் இல்லை, கற்றுக் கொடுப்பது. கீழ்ப்படிதலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஞானம். அது பெற்றோருக்கு மிகவும் அவசியம், அதில் பெண்களுக்கு மிகவும் அவசியம். இப்போ பிள்ளைங்களை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. அப்பா பொம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட்டு, அம்மா ஆம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட்டு. அந்த பொம்பளை பிள்ளை அம்மா கண்டிச்சாலும் அது என்ன சொல்லுது, அப்பாவை பார்த்துக்கலாம், அதெல்லாம் எங்கள் அப்பா பேசுவார், நீ பேசாத. அப்பாட்ட சொல்லிக்கிறேன் நான். அப்பா வர்றாரு, என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா பாருங்கப்பா, அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஓகே, ஏன் நீ அவளை திட்டுற, அதெல்லாம் படிச்சிருவா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அந்த இல்லை, உங்கள் அம்மா சொன்னால் கீழ்ப்படியணும், அம்மா சொன்னால் கேட்கணும், அப்படி சொல்லுகிற தகப்பனார் இருக்கிற வீட்டில் பிள்ளைங்க கீழ்ப்படியும். அப்போ பிள்ளைங்கள் கீழ்ப்படியாதுக்கு 100க்கு 100 காரணம் பெற்றோர்களே. இதில் எந்த ஒரு மாறுதல் கருத்தும் இல்லை. அப்போது இன்றைக்கி நம்ம பிள்ளை கீழ்ப்படியலை, நம்ம வேதனைப்பட்டா அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படி வளர்த்துருக்கோம். கீழ்ப்படுகிற பிள்ளைங்களை வளர்த்து அது கீழ்ப்படியாமல் போனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. அப்படியெல்லாம் போகாது. ஏன்னா அது அந்த வயதில் 5க்குள் அவங்கள வளைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 50 இல்லை 100 வயது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பழக்கம்தான் இருக்கும். அது மாறாது. அதனால் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோரின் கடமை. அதுபோல் வேதம் வாசிக்க
மனப்பாடம் பண்ண, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அது மாத்திரம் இல்லை, அவங்க முன்மாதிரியாக இருக்கணும். இப்போ கீழ்ப்படிதல்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க கீழ்ப்படியாது. அது சொல்லும், சண்டை போடுறீங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலை, அப்பா அம்மா சொல்கிறத கேட்கல. அப்போ குழந்தை எப்படி கேட்கும்? அப்போது பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாய் கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டும், மனைவி சொல்வதை கணவன் கேட்க வேண்டும். இந்த மாதிரியில் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்கள் பெற்றோர் சொல்கிறத அந்த பிள்ளைகள் நிச்சயமாக கேட்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்க பார்த்து வளர்றதே அப்படித்தான். அப்பா அம்மா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறாங்க, அவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்போ பிள்ளைங்க எப்படி கீழ்ப்படியாமல் இருக்கும்? அதை கற்றுக் கொடுத்து நாம், அது மாத்திரம் இல்லை, நாம் சாட்சியாக இருக்கும்போது நம்மளை பார்த்து பிள்ளைங்க வளருவாங்க. அதனால் அந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்கிறது பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே நடத்த வேண்டிய ஒரு காரியம். ஸ்கூல்லேருந்து வந்து டீச்சரை பற்றி எதுனாலும் ஒரு குறை சொன்னாலோ இல்லை சொன்னாலோ நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. டீச்சர் வந்து உனக்கு நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவாங்க, நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவாங்க, நீ டீச்சர் சொல்கிறத கேட்கணும். நிறையா சிலர்லாம் பிள்ளைக்கு ஏந்துக்கிட்டு டீச்சர்மார்களுடைய சண்டைக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளை கீழ்ப்படியாது. இப்போவுமே கொம்பு சீவி விட்டுறீங்க, அது காலேஜில் வளர்ந்த காலத்தில் இன்னும் மோசமாக மாறும். இல்லை, குழந்தைகள் அந்த பிள்ளைங்கள் சிறு வயதில், இப்போலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஞானம். 1 வயசு குழந்தைய முறைச்சி பார்க்குது, கோவப்படுது, திரும்பிட்டு போயிடுது. அப்போது 1 வயது முதலே நாம் கீழ்ப்படிவதற்கு கற்றுக் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு சின்ன வயசுலேயே யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு பழக்கி வச்சுருந்தார். வீட்டுக்கு யார் வந்தாலும், அது தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ ஆம்பளையோ பொம்பளையோ எங்கள் அப்பாவையோ எங்கள் அம்மாவையோ பார்க்குறதுக்கு யாருனாலும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டா, போ 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 வணக்கம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு அப்படிம்பாங்க. உடனே எங்கள் கை வந்து தானாக சொல்லும். அது எங்களுக்கு ஒரு மேட்ராக தோணாது. ஆனால் அதை கற்றுக் கொடுக்காம இருந்த பிள்ளைங்களை பார்த்து, பாஸ்டர் வந்துட்டாரு, ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்தோத்திரம் சொல்லுன்னு பாஸ்டர் வந்த பிறகு சொன்னால் பெரிய பையனாக இருப்பான்ல, சொல்ல மாட்டான். அது கை வராது. அதை இப்படி எடுத்து வச்சு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு வராது, ஏன்னா பழகலை. கீழ்ப்படிதல் என்பது பழக்கத்தில் வருகின்றது, பெற்றோரின் வழிநடத்துதலில் வருகின்றது, பெற்றோரின் முன்மாதிரியில் வருகின்றது. அதனால் இன்றைக்கு இளம் தலைமுறையாக குழந்தைங்க, சிறு குழந்தைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை பெரியவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி தேவைப்பட்டவங்களுக்கு தயவு பண்ணி இந்த வீடியோவை அனுப்புங்க. பிள்ளைங்க கீழ்ப்படிந்தா அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? பிள்ளைங்க எனக்கு தெரியும், நீ உன் வாயை மூடு, இதை படிமா, இல்லை நான் அதுதான் நான் படிப்பேன், அதாவது அவங்க தான் வீட்டை ஆளுகை செய்கிறது மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் என்னன்னா கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் தான் வருது. பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை வீட்டில் சந்தோஷம் இருக்குமா? கீழ்ப்படியாத வீட்டில் வந்து ஏதாவது வாய்க்குமா? இல்லை. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்க வீட்டில் எல்லாமே சமாதானம் நிறைந்திருக்கும், அன்பு நிறைந்திருக்கும், ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். நம் குடும்பத்தில் அப்படிப்பட்ட குடும்பமாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? அந்த ஞானத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு, பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கேட்டு நாம் பிள்ளைங்களை வளர்ப்போம். பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவன் ஏற்கனவே தண்டிச்சிடறானா. இது எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருக்கணும், பெரம்பு வச்சு தண்டிக்கணுமா. அதே நேரம் அவன் மேலே அன்பாக இருந்தான்னா அவன் ஏற்கனவே தண்டிச்சிட்டான்னு அர்த்தமா. நீங்கள் ஒரு நாள் பிள்ளைகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்களேன், அந்த அன்பை தேடி பிள்ளைங்க ஓடி வருவாங்க. கண்டிக்கணும், அடிக்கிறத காட்டிலும் அன்பு வந்து அவங்கள ரொம்ப திருத்தி கொண்டு வரும். அதனால் குழந்தைகளை நாம் அன்போடு கூட கண்டித்து, அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் இருந்து பிள்ளைங்களை நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாம் நிச்சயமாக நம்ம வளர்க்கணும். அதுதான் குடும்பத்துக்கு, அவங்க பிற்கால வாழ்க்கைக்கும் அது பெரிய பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வரும். வெளியே சண்டை போட்டால் கூட பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போனோம்னாலே அது கொஞ்சம் நல்லதில்லை தான். அதனால் குழந்தைகளை சிறு வயது முதற்கொண்டு கீழ்ப்படிவதற்கு நாம் கற்றுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.